மூணாவது யோவான் பார்க்கிறோம். அதை யாராவது படிங்க. 3 யோவான் 1 14 வரை. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழி விட்டனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாத இருக்குதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தெமேத்ரியு எல்லாரிலும் நற்சாட்சி பற்றதும் அல்லாமல் சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்றவன். தாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, பார்த்த வண்ணமாக இப்பொழுது 3 யோவான். இதுல 4 பேர் இருக்காங்க. யார் யாரு? இதுல 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த காயு, ஓகே, தியோதிரேப்பு, அப்புறம் திமேத்ரியு. கரெக்டா சொல்லிருங்க. இங்கிலீஷ்ல வேற மாதிரி ஸ்லாங் வரும். டெமெட்ரியஸ் அப்படின்னு வரும். திமேத்ரியு, தமிழ்ல திமேத்ரியு. அப்புறம் தியோதிரேப்பு, ஓகே. இதுல வரப்ப டியோட்ரேஃபஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல டியோட்ரேஃபஸ். சரிங்களா? காயு 3 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. யோவான், வெரி குட். சோ இந்த யோவான் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த ஒரு அதிகாரம், இந்த ஒரு வசனங்கள் எந்த வருஷ காலகட்டத்துல எழுதப்பட்டதாக இருக்கு? கிபி தான். அவர் மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறாரு இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி எழுதியிருக்காரு. அவர் மரித்த வருஷங்கள்னு பாக்குறப்ப 100 சொல்றாங்க. கிபி 100, 99, 100. இவர் ஒரு 95ல எழுதியிருக்கலாம். 90ல இருந்து 95 ஏடி, கிபி 90, 95 காலப்பகுதிகள்ல இது எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறது வரலாற்றுல அங்க சொல்றாங்க. சரிங்களா? சோ இங்க பார்க்கும்போது இதுல என்ன சம்பவம், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியா என்ன சொல்லியிருக்கு? யாரா சொல்லுங்க, என்ன ஸ்டோரி இங்க சொல்லியிருக்கு? என்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கு? யாருக்கு சாட்சி கொடுக்கிறாரு யோவான்? யோவான் தன்னை எப்படியாக அறிமுகப்படுத்துகிறார்? யோவான் தன்னை எப்படியாக அறிமுகப்படுத்துகிறார்? ஓல்ட் மேன், ஒரு மூப்பனாகிய நான், சரிங்களா, சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. சரிங்களா? அப்ப யோவான் மூப்பரா? யோவான் அப்போஸ்தலர் தானே. அப்ப மூப்பரா? மூப்பர்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? கிரட்டோனியா முறையில கையை தூக்கி உயர்த்தி
செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்ப இங்க மூப்பனாகிய நான் அப்படின்னு சொல்றப்ப எதை வச்சு சொல்றாரு? கரெக்ட். இப்ப பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சபை ஒருத்தர் போய் உருவாக்கிட்டு அது கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்டிங் மூப்பரா இருப்பாங்க. அந்த சபையில இருந்து ஒருத்தர் புதுசா உருவாகி அதை வழி நடத்துறதுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, மூப்பரா இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்ட பகுதி பாக்குறப்ப இப்படி கூட இருக்கலாம், 90 95 ஆயிடுச்சு. ஆனா சபை எப்பவே ஆரம்பிச்சிருச்சு? பெந்தகோஸ்து நாள்ல இருந்து என்ன ஆயிடுச்சுங்க, சபை ஆரம்பிச்சிருச்சு. எப்போ? கிபி 33 சரிங்களா? இயேசு கிறிஸ்து மரிச்சு 50 நாள்ல என்ன ஆயிடுச்சு, அங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷத்துல அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, வெளியில புரஜாதிகள் இதுல கூட ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்பையில இருந்து சபைகள்லாம் நிறைய உருவாகி நிறைய ஆயிடுச்சு. அப்ப நிறைய மூப்பர்கள் கூட இருந்திருக்காங்க. அப்போஸ்தலர்கள் இருந்ததையும் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களே அந்த கிரட்டோனியா முறையில அந்த ஊர்ல அவர் எங்க இருந்தாரு, பத்மோஸ் தீவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அங்க கூட சபைகள் உருவாயிடுச்சு. தெரியலையா அந்த வரலாறு? தெரியலையா பத்மோஸ் தீவுல ஏன் தூக்கி போட்டாங்க அவரை? அவருக்கு அங்க என்னாச்சு? பத்மோஸ் தீவுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு தீவா இருந்துச்சு? இப்படிலாம் நம்ம வரலாறு படிச்சிருக்கோம் சரிங்களா? ரொம்ப மனுஷரை திங்கிறவங்க இந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கலாம் நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் ஏரியஸ்க்கு கூட ஆச்சு சரிங்களா? அப்போ அந்த இடத்துல போய் இவர் என்ன பண்றாரு, சத்தியத்தை சொல்லி அங்க இருக்கவங்கள மனம் மாற்றி சபைகளை உருவாக்கிட்டார். இப்படிதான் அங்க நம்ம பாக்குறோம். அப்போ சோ இந்த ஒரு இடத்துல அவர் ஒருவேளை கிரட்டோனியா முறையில மூப்பரா இருந்துக்கலாம், ஒருவேளை புது சபையா இருந்தாலும் அவர் என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்ச காலகட்டத்துக்கு அவங்க ஊர்ல தேர்ந்தெடுக்கப்படுகிற வரைக்கும் இவர் ஆக்டிங்கா அங்க மூப்பரா இருந்திருக்கலாம். சோ இங்க காயுன்னு ஒருத்தர் இருக்கார், நேசிக்கிற பிரியமான காயு சரிங்களா? அவரை குறித்து சொல்லும் போது, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறார். அப்பனா அந்த காயுங்கிறவர் எப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருந்திருக்கிறார் அப்படின்னா, அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறார். அவர் நல்லா செய்யறாரு, இந்த வேலை நல்லா எடுத்து உண்மையும் அவருடைய அந்த குணங்கள் பாக்குறப்பது அவர் என்னெல்லாம் அங்க பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சத்தியத்துல வாக் இன் ட்ரூத், அவர் சத்தியத்துல நடந்து போயிருக்கிறார் நல்லபடியா. ஒண்ணு. அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டின்னா என்ன சொல்றோம், விருந்தோம்பல். அதுலதான் எல்லாத்தையும் நீ நல்லா கவனிச்சுக்கிற அப்படின்னு சொல்றாங்களா, விருந்தோம்பல். இது ஒரு முக்கியமான ஒரு லெசன் அங்கிருந்து கிடைக்குது. அதே போல லீடர்ஷிப், நல்ல ஒரு வழி நடத்தக்கூடிய ஒருத்தராக அங்க இருக்கிறார். அதே போல ஒரு மாதிரியாக இருக்கிறார், ஒரு நல்லவர்களுக்கு மாதிரியாக அங்க இருக்கிறார். இதை கேட்டுட்டு யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என்ன அருமையான ஒரு சாட்சி பாருங்க, ரொம்ப அருமையான சாட்சி. அப்பனா யோவான் தான் காயுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இப்ப ஒரு சத்தியத்துல ஒருத்தவங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அது எப்படின்னா, ஒரு கர்ப்பத்திலேருந்து குழந்தை வெளியே வர மாதிரி தான். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல எப்ப வேணாலும் என்ன ஆகலாம், அந்த குழந்தை, அந்த ஆவிக்குரிய அந்த ஒரு குழந்தை எப்ப வேணாலும் அபார்ஷன் ஆயிடலாம் சரிங்களா? அந்த எவ்வளவு ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறப்ப எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு, கேரிங், எப்போதுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த குழந்தைய நினைச்சிட்டு இருக்குது, சரியா சாப்பிட்டுச்சா இல்லைங்களா, துள்ளுதா இல்ல சரியான வளர்ச்சி உள்ளுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் உணர்வுகள்லயே என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு மருந்து கொடுக்கணுமா இல்லைங்களா, நாம நல்லா சாப்பிடணுமா, நாம நல்லா சாப்பிட்டாதான் அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட முடியும். சோ இது போல பல ஒரு தாயினுடைய ஒரு காரியத்தை அந்த அறுவடை பண்ற ஒரு வேலை குறிக்கதாக இருக்கு. ஒரு பிள்ளை பிறந்து வர வரைக்கும் அது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்குங்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பாக்குறோம். அப்ப இவர் சத்தியத்துல அவரை பெத்து எடுத்திருக்கிறார். தீமோத்தேயு கூட சொல்றாருல, போல் பிள்ளை என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறாருல தீமோத்தேயு கூட, அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரை பெத்தெடுத்திருக்கிறார். சோ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நான் பார்த்து அந்த பிள்ளை, இப்ப நம்மளுடைய பெத்த பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களை பத்தி வளர்ந்து வந்தோடனே ஊர்ல ஒரு நல்ல சாட்சி சொல்றாங்கன்னு வச்சுங்க, அந்த பிள்ளை ரொம்ப அருமையான பிள்ளை பெற்றிருக்கிறீங்க, அருமையான சாட்சி இருக்கு, அருமையாக ஊழியம் செய்யறாங்க, அருமையா சத்தியத்தினுடைய வேலை செய்யறாங்க, அநேகருக்கு சத்தியத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சாட்சி நம்ம காதுக்குள்ள வந்துருச்சு. அதை விட்டுட்டு மாறா அவன் என்ன நடிச்சிட்டு இருக்கான், போக்கிரித்தனம் பண்ணிட்டு இருக்கான்
நீங்க பாரு என்னமோ வேற மாதிரி போயிட்டு இருக்கான். சரிங்களா? இப்படி வந்தா எப்படி இருக்கும் நியூஸ் இல்லைங்களா? ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒழுங்கா எதுவுமே ஒன்றும் தேர்வு மாதிரி தெரியல, அது பின்னாடி தேறி வந்தாலும் அது அடுத்தது. ஆனா அந்த வார்த்தைகள் கிடைக்கும் போது ஒரு பெற்றவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். அது நியாயமான வருத்தமா இல்லையா? இல்லைங்களா? ஒரு பெத்தவங்களுக்கே இருக்கக்கூடிய வருத்தம். அது பிள்ளைகள் பெத்தவங்களை பாத்துக்கிறாங்களோ பாத்துக்கலையோ அடுத்தது. ஆனா இயற்கையாகவே என்ன இருக்கும்? அந்த பிள்ளை சாப்பிடலன்னா இயற்கையாகவே ஒரு பெத்தவங்களுக்குன்னு ஒரு வருத்தம் வருதா இல்லையா? இல்லைங்களா? சோ அது போல அந்த ஒரு உணர்வு, ஒரு உண்மையான தாய் பிள்ளை அதுக்குரிய உணர்வு சத்தியத்திலையும் இருக்குதான். சத்தியத்துல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சாட்சி கேட்கும் போது, நல்ல சாட்சியில இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. சோ மாம்ச பிரகாரமாக நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறதுலயே ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்துல ஒரு நல்ல சாட்சி இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடும் இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயத்துல செய்யறப்ப கண்டிப்பாக நல்லவங்க, உலகத்தினுடைய விஷயங்களே அவங்க எப்படிதான் இருப்பாங்க, நல்லவங்களா தான் இருக்கணும். அதுக்கு மேல ஆவிக்குரிய விஷயம் வரப்ப அது வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு. புது சிருஷ்டியாக வந்த ஜனங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் இதுதான் இல்லைங்களா? ஏன்னா உலகத்திலேயே வந்து பார்க்கும்போது விசேஷமான பிள்ளைகள் அப்படின்னு புது சிருஷ்டி அப்படி சிக்ஸ்த் சென்ஸ் செவன்த் சென்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப எல்லாத்துக்கும் 6 என்ன இருக்கு, அது என்ன சொல்லுவோம், 6 அறிவு இருக்கு அப்படிம்பாங்க இல்லைங்களா? ஆனா புது சிருஷ்டி என்னது, எத்தனாவது அறிவு? 7வது அறிவு இல்லைங்களா? செவன்த் சென்ஸ். உலகத்துல செவன்த் சென்ஸ்னா வேற ஏதாவது யோசிப்பாங்க. ஆனா உண்மையிலே புது சிருஷ்டிங்கிறது இந்த 6க்கும் சம்பந்தம் இல்லாம வந்து இருக்கிற ஒரு ஒண்ணு. இந்த 6ம் அதை போட்டு தாக்குன்னு தாக்கும். அது ஒண்ணு இருந்துகிட்ட படாத பாடுபடும் இல்லைங்களா? மாம்சத்துல அந்த சிந்தை நிறைய தாக்குதல் வரும். சரி, அது மட்டும் பத்தாதுன்னு பக்கத்துல இருக்க இன்னொரு தலையோட இருக்கிற 6 அறிவும் சேர்ந்து வந்து தாக்கும். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், பெற்றவங்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், எல்லாமே இருக்கும். இந்த புது சிருஷ்டி அழிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அங்க வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் மீறி அந்த ஒரு புது சிருஷ்டி அது உருவாகி வளர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா போகுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும் இல்லைங்களா? சோ அதுதான் அந்த ஒரு சந்தோஷத்தை அவர் அங்க அப்படியே அழகா காட்டுறாரு இல்லைங்க. அந்த ஒரு வசனம் வந்து வெரி பிக், வெரி பவர்ஃபுல் வசனம். என் பிள்ளைகள், அது எல்லா அறுவடைக்காரங்களுக்கும் இந்த ஊழியம் செய்யறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு சாட்சி கிடைக்கல. அதனால இவங்களுக்கு பர்சனலா ஒண்ணும் இல்லை, ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, அவர் அடுத்தது பார்க்கும்போது, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையா செய்கிறாய். ஹாஸ்பிட்டாலிட்டி. சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து உண்மையா அந்த இது செய்யறாங்க அப்படின்னா அவங்க சிந்தனையில ஒருத்தருக்கு இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, ஒருத்தர் வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல வேற மாம்ச பிரகாரமான வேற ஏதாவது கஷ்டமா இருக்கலாம், இதெல்லாம் கூட இருக்கலாம். இந்த பல விஷயங்கள் இருக்கும். அதை புரிந்து கொண்டு ஒருத்தவங்க போய் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு ஏதோ ஒரு வகையில அவங்களை தாங்குற மாதிரி ஒரு உதவி செய்யும் போது அது எப்படி இருக்கும்? இதானே ஹாஸ்பிட்டாலிட்டி. சரிங்களா? நிறைய விஷயம் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது வெரி பிக் டாபிக். அது வந்து எப்படின்னு ஒரு சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்திலயுமே அது ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும். கரெக்டா? இப்போ ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்துட்டாரு, கரெக்டுங்களா? ஒரு ஊழியம் சத்தியம் சொல்றதுக்கு எதுக்கோ வந்துட்டாரு. அவர்கிட்ட உண்மையாவே அவர்கிட்ட காசு இல்லை, சரிங்களா? ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணி வர்றதுக்கு பாத்துக்கலாம், தேவன் பாத்துக்குவாருன்ட்டு வந்துருவவங்க இருக்காங்க. இது நம்ம அனுபவிச்சிருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையில கூட அனுபவிச்சிருக்கோம். சரிங்களா? அப்படி வந்துருவாங்க. வந்துட்டு போறப்ப அந்த ஒரு இருதயத்தை சரியாக புரிந்து கொண்டு, சரிங்களா, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை ஒரு சபை பண்ணா எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர்களுக்கு பண்ணிருக்காங்களா இல்லையா? போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். நான் வந்து அவங்க இந்த கொரிந்து பட்டணத்து ஏதென்ஸ்ல யாரும் செய்யல, ஆனா வெளியில இருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, அங்கிருந்து வந்து எனக்கு இதை செஞ்சு பவுலுக்கு வந்து, ஏன்னா பவுல் உழைச்சி சம்பாதிக்கிறார், ஆனால் பத்துல மற்ற தன்னுடைய உழைப்புல இருந்து மற்றவங்களுக்கும் அவர் ஹெல்ப் பண்றாரு. ஆனா இப்ப இவர் என்ன இருக்காரு, பவுல் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரன்னு தெரியும் தானே. பவுல் வந்து பிலிப்பு ராஜாவுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு பணக்காரர். அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் அற்ப குப்பை என்று எண்ணி, சரிங்களா, அற்ப குப்பை என்று எண்ணறான். அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாவற்றையும் அவரே சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு நியாயமான அதிகாரம் இருக்குதான். ஆனா எல்லாமே புது சிருஷ்டிக்கு தகுதியா இருக்காது, எனக்கு தகுதியா இருக்காது. அப்படின்னா புது சிருஷ்டி வாழ்றதுக்கு அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. புது சிருஷ்டிக்கு தகுதியான விஷயங்கள் இங்க வேதத்துல
இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊர் ஊரா போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றாருங்க, சத்தியத்தை சொல்றாரு. சரிங்களா? அதை விட விசேஷமானவங்க கொருந்து பட்டணம்னு இருந்தாங்க. பவுல் சொல்றது கரெக்டானு செக் பண்ணி பாக்குற அளவுக்கு அவங்க இருந்தாங்க பாத்தீங்களா. அவங்க எப்பேற்பட்டவங்க? கொருந்து பட்டணத்தார். அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க நிறைய. அவங்க வந்து பவுல் சொல்றது கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு உட்கார்ந்து அவர் சொன்ன வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல இது எதுக்கு எதுல கரெக்டா இருக்குது, எதுக்கு விரோதமா இருக்குது, கரெக்டா இருக்காங்கிறது செக் பண்ணாங்க. கரெக்ட்ல? இப்ப நாம பெரியன் ஸ்டடி பண்றப்ப எப்படி செக் பண்றோம்? இப்ப நாம அப்ப பவுல் முதல் தூதன், இப்ப 7ஆம் தூதன் வார்த்தைகளை நம்ம செக் பண்றோமா இல்லையா? அவர் எழுதியிருக்கிறது கரெக்டா இருக்கா? இப்ப போய் நம்ம பவுலுக்கு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பவுல் அப்ப சொல்றப்ப பவுலுக்கு வேற எந்த புக்கும் கிடையாது. ஒன்லி நியாயப்பிரமாணம் தான் இருந்துச்சு. நிருபங்கள்லாம் எழுதப்படலை, அப்பதான் எழுதிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அப்ப அவர் சொல்றது கரெக்டான்னு செக் பண்றது அவங்களுக்கு நியாயம். இப்ப நமக்கு பவுல எழுதணும், நான் போய் செக் பண்ணேன்னு திரும்ப செக் பண்ண முடியுமா? கரெக்டுங்களா? அப்ப 7ஆம் தூதன் எழுதி வச்ச காரியங்களை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது நம்ம கடமையா இல்லையா? இதுதான் பெரியன் ஸ்டடி. நாம அதுதான் பண்றோம். கரெக்டுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை மாத்தி கூட தெரிஞ்சுங்க, மாத்தி பண்றாங்க. பைபிள்ல சொன்னதை படிச்சுட்டு ரசல் பிரதர்ல போய் செக் பண்றதும் உண்டு. கரெக்ட்ல? சோ அதுவும் இருக்கு. ஆனா உண்மையா நம்ம என்ன பண்ணணும், ரசல் எழுதுனது கரெக்டாங்கிறது நம்ம என்ஜாய் பண்ணலாம் வேதத்துல. ஏன்னா ரசல் பிரதர் எழுதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒண்ணு வேதத்தினுடைய ஆதாரத்தோட அங்க பின் பண்ணி கொடுப்பாரு இல்லைங்களா? வசனங்கள் கொடுக்குறாரா இல்லைங்களா? ஒரு இதுலயும் இங்க வசனங்கள் கொடுப்பாரு. இந்த வசனத்தின் அடிப்படையில இது, இந்த வசனத்தின் அடிப்படையில இது. நம்ம ஒண்ணு இல்ல, ஒரு இது நம்ம படிக்கிறோம், காலைல படிச்சது இல்ல, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த இது படிக்கும் போது, விசுவாச பிரமாணம் படிக்கும் போது ஒண்ணுக்கு வசனம் போட்டிருக்காங்களா? அங்கங்க வசனம் போட்டிருக்காங்களா? சோ அப்ப வசனத்தை தான் நம்ம என்ன பண்றோம், அப்படியே கோர்வையாக படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஒண்ணு, ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டாலிட்டி அது ரொம்ப முக்கியம். ஒருத்தரை உபசரிக்கிற ஒரு காரியம். எப்படி இருந்தாலுமே ஒருத்தர் உபசரிக்கிறதுங்கிறதுல இவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சாட்சி நமக்கு கிடைக்குது. சகோதரருக்கும் உபசரிக்கிறார். யாருக்கும் உபசரிக்கிறாரு? அந்நியருக்கும். அந்நியர்னா யாரு இந்த இடத்துல? அந்நியர் யாரு? அந்நியர்னா யாரா இருக்கும்? உடன்படிக்கை செய்யாதவங்க கூட அந்நியராக இருக்காங்க சில சமயத்துல. கரெக்டுங்களா? உடன்படிக்கை செய்யாம என்ன பண்ணுவாங்க, அதான் அடிப்படை சத்தியங்கள் கேட்க வரப்ப அவங்க எப்படிதான் இருக்காங்க? அந்நியர்னா நம்ம வந்து எதிரிங்கிற அந்த ஒரு பார்வையிலயோ இல்ல வேற ஒருத்தவங்கிற பார்வையிலயோ அந்த இதுல நம்ம பார்க்கல. அந்நியர்னா என்ன? இப்ப உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினா என்ன அர்த்தம்? கரெக்டா? உடன் பிறன் உன்னுடைய சகோதரன் தான் அவங்களும். கரெக்டுங்களா? சோ இது மட்டும் இல்லாம நாம கண்டிப்பாக சத்தியத்துல ஒருத்தரை கொண்டு வரதுக்கு உலகத்துல இருக்கவங்களை கூட நாம என்ன பண்ணணும், உலக பொருளால் சம்பாதிக்கணும் ஒரு பாடம் இருக்கா இல்லையா? ஆதாயப்படுத்துங்க, உலகத்தை ஆதாயப்படுத்துங்க உலக பொருளாலே. கரெக்டுங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சில செலவுகள் பண்ணலாம் இல்லைங்களா? இன்னும் செலவு பண்ண அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுடைய ஞானத்தை செலவு பண்ணுங்க, உங்களுடைய திறமைய செலவு பண்ணுங்க. அஞ்சு தாளத்துல உங்களுக்கு என்ன இருக்குதோ அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அது உலகத்துக்காக நீங்க உலகத்துக்காகனா உங்களுக்காக நீங்க மண்ணுல போட்டு புதைச்சிக்காம, மறிச்சு போற உங்களுடைய சுயநலத்துக்காக பண்ணிக்காம என்ன பண்ணுங்க, சத்தியத்துல பிள்ளைகளை பெத்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. இதெல்லாம் இதுக்குள்ள நமக்கு காரியங்கள் வருது. சரி, அடுத்ததான் அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்களாம். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்ற. சபைக்கு முன்பாக அப்பனா அந்த காயு அப்படிங்கிறது எவ்வளவு அன்பா அங்க நடந்திருக்கணும். ஒருத்தர் அன்பை குறித்து சத்தியத்துல நல்லா இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சாட்சி வரும். அன்பா இருக்காங்கிற சாட்சி எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? அப்ப இது நாமளும் பழக்கணும். நாம சபைகள்ல இப்ப ஒன்னா இருக்கிறோம், இதா இருக்கோம்னா ஒருத்தருக்கு எவ்வளவு அன்பு காட்டணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணுங்க, காமிக்கணும். காமிக்கும் போது அந்த அன்பு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும், அதிகமான சப்போர்ட் பண்ணும். அதை நம்ம பண்ணணும். யாரோ ஒருத்தர் வந்து புதுசா வந்து உட்காந்துட்டாங்க, இப்ப புதுசா வந்து உட்கார்ந்துருக்காங்க சரிங்களா? அவங்கள்ட்ட எல்லா சபையும் சேர்ந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அன்பு காட்டணும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவங்கள அன்புல நம்ம கரெக்டா இருக்கோங்கிறப்ப அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம மேல ஒரு அன்பு வரும். இந்த அன்பு தான் இங்க இன்ஃப்ளூயன்ஸ்.
சரிங்களா? என்ன சொல்றதுக்காக? உங்க சொந்த பிசினஸ் பண்றதுக்கு இல்ல, சொந்த விஷயத்துக்கு இல்ல, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு இந்த அன்பு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்க. நம்ம இதுல வந்து பாக்குறப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறப்ப கூட நம்ம அவங்கள்ட்ட கூட என்ன பண்றோம், நம்ம அன்பா இருக்கிறோம் இல்லையா? அந்த அன்பை என்னைக்காவது நம்ம சத்தியத்துக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா? சத்தியத்துல மாத்தி கொண்டு வரதுக்கு யூஸ் பண்றோமா? ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் நம்மளோட குணலட்சணம். கரெக்ட்ல? எங்க ரவுடித்தனம் பண்றோம், எங்க வந்து வேற மாதிரி இருந்திருக்கோம், எல்லாத்துக்கும் யாருக்கு தெரியும்? நம்மளோட க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கொலீக்ஸ், கூட வேலை செய்யறவங்க. கரெக்டுங்களா? அங்க நம்முடைய நல்ல சாட்சி இல்லை அப்படின்னா நம்மளால சத்தியம் சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? இங்க வந்து இந்த அன்பு அப்படிங்கிறது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்ல சாட்சி இல்லாம அவங்களோட அன்பா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன விடுது? சத்தியத்துல கொண்டே வர முடியாது. அந்த அன்பை நீங்க வந்து பிரயோஜனப்படுத்தவே முடியாது. ஆரம்பத்துல நம்ம பாக்குறோம்ல, டியூட்டி லவ், பிலியா லவ், அகாப்பே லவ், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அன்பை வந்து கன்வெர்ட் பண்ணும் இல்லைங்களா? நாளைக்கு உலகமே உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவனை பலியாக அன்பு நிமித்தமாக தானே கொடுத்தார். கரெக்டுங்களா? அன்பு நிமித்தமா கொடுத்துட்டு இப்ப யாரும் மனம் திரும்பி வரல. நாளைக்கு 1000 வருட அரசாட்சி கண்ணுக்கு தெரிகிற பகுதியில எல்லாரும் உயிர் தெளிந்து வரும்போது அங்க என்ன செலுத்தப்பட போகுது? அன்புதான் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? சத்தியத்தை கத்துக் கொடுக்கணும்னா அன்போட தானே கத்துக்க முடியும். சரி, அந்த அன்போட அந்த சத்தியத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு யாரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு? இப்போ அன்புள்ள ஜனங்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. சரிங்க. நாளைக்கு உலகத்துல உயிர் தெளிந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு அன்புள்ள ஜனங்களை இப்ப தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னா புரிஞ்சுங்களா? சோ இந்த அன்புங்கிற விஷயம் இந்த ஒரு அதிகாரத்துல ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அங்க காட்டுறாங்க. சோ நாம் அந்த அன்பை வளர்த்துக்கிறதுக்கும் அன்பை மற்றவர்கள்ட்ட காட்டுறதுக்கும் எப்படியெல்லாம் நம்ம பழகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பழக்கம் எங்க ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு உலகத்துல கிடைக்காது, இந்த இடத்துல கிடைக்கும், சபையில கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே போல ஒரே மனநிலையில இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு நல்லது அப்படிங்கிறது உலகத்துல கிடைக்குமா? உலகமே எப்படிதான் இருக்குது? சாத்தானுடைய பொல்லாப்புல இருக்கு, சுயநலத்துல இருக்கு. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னாலே அதுக்குள்ள என்னதான் இருக்கு? முக்காவாசி என்னதான் இருக்கு? சுய நலம். கரெக்டுங்களா? ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. நீங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வராங்க அப்படின்னா என்ன எதிர்பார்த்துட்டு வருவாங்க? நாளைக்கு நமக்கு ஏதாவது ஏதாவது ஃபங்க்ஷன்னா போக்குவரத்துனா அவங்க வரணும் போகணும். சுயநலமா இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? சோ எல்லாத்துலயுமே ஒரு சுயநலம் உலகத்துல இருக்கும். ஆனா நாம் இருக்கிற இந்த ஒரு இடத்துல சத்தியத்தோடைய சகோதரர்கள் மத்தியில, இந்த மெய்யான சத்தியத்தை அறிஞர்கள் மத்தியில எல்லளவும் சுயநலம் இல்லாத அகப்ப அன்பை வந்து ஃபர்ஸ்ட் டெபினிஷன், அகப்ப அன்பை டிஃபைன் பண்ண முடியாது பெருசு. ஃபர்ஸ்ட் டெபினிஷன் என்ன கொடுக்கலாம்? எல் அளவும் சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. அந்த அன்பை நோக்கி நாம பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஒருத்தருக்கு இப்ப நம்ம போய் சத்தியம் சொல்றோம் அப்படிங்கிறப்ப அவங்க சத்தியத்துல வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை விட வேற என்ன இருக்க முடியும்? நாளைக்கு நம்மகிட்ட வந்துட்டு நம்மள ஒரு பெரிய போதகர் ஆக்கி, நம்மள வந்து பெரிய பாஸ்டர் ஆக்கிட்டு, ரெவரண்ட் ஆக்கி நம்மள அப்படியே பெருசா ஆக்கணும் அப்படிங்கிறது அது எந்த ஆவி? பெயர் சபையில இருக்கிற சுயநலத்தின் ஆவி இல்லைங்களா? சோ இந்த சதான் இந்த என் பிள்ளைகள் சத்தியத்துல வளர்றாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அவ்வளோ அன்பு இருக்கு இல்லைங்களா? சரி, அடுத்ததான் பார்க்க போது ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறதுக்கு செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். அவங்க எதுவுமே வாங்காம நிறைய பேர் சொன்னா இல்லையா, பிரதர்ஸுங்க யாராவது ஒரு கிளம்பி வந்துருவாங்க, வந்தோன்னே அவங்க திரும்ப போறதுக்கு காசு இல்லாமலாம் இருந்திருக்காங்க. சரிங்களா? வந்துருவாங்க, காசு இருக்காது. அது யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க சபையில. அவர் ஒருவேளை அவர் ஒரு வசதியா இருக்கிற தோரணை இருந்திருக்கலாம் அவருக்குள்ள, இல்ல பழைய காலத்துல அவர் பவுல் மாதிரி நல்ல வசதியான ஒரு ஆளா கூட இருந்திருக்கலாம். ஆனா நாம என்ன முடிவு பண்ணுவோம்? இவர்கிட்ட வசதி, இவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு போனா பரவாயில்ல நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க.
வந்தவரு கொஞ்சம் வசதியான ஆள் தான், நமக்கு கொடுத்துட்டு போனா பரவாயில்ல அப்படின்றது ஹாஸ்பிட்டாலிட்டியா, விருந்தோம்பலா? நமக்கு ஒருத்தவங்க சத்தியம் சொல்ல வந்திருக்காங்கன்னா நாம தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணணும். ஒருவேளை அவங்க இல்ல என்கிட்ட இருக்குது அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது, கௌரவத்துக்காக கூட சொல்லுவாங்க, வேண்டாம் இல்ல கஷ்டப்படுத்த வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க. சோ அதை நம்ம உணர்ந்துக்கிற அளவுக்கு நம்மளுடைய அன்பு எவ்வளவு விலகி இருக்குது, நம்மளுடைய அப்ரோச் எவ்வளவு நேர்மையாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம சபையில பழகணும். பழகிட்டோம்னா அப்போ புரிஞ்சுக்குவோம், ரைட் இவங்களுக்கு ஓகே இல்ல நாம கொடுத்து அனுப்பிச்சாதான். சரிங்களா? சில சமயம் நமக்கே நடந்திருக்கு. நான் உண்மையிலே என்னுடைய சூழல்ல ஒரு கட்டம் இருந்துச்சு. அந்த டைம்ல சுத்தமா ஒண்ணுமே இல்லை, பஸ் காசு கூட இல்லை, போயாச்சு பாத்துக்கலாம், ஒரு 10 ரூபா டிக்கெட்ல வந்துடலாம். சரிங்களா? அவ்வளவுதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த 10 ரூபாய்க்கு வரணும்னா நான் வெயிட் பண்ணணும் சாயங்காலம் வரைக்கும் ஒரு ட்ரெயின்ல வர்றதுக்கு. சரிங்களா? அவ்வளவுதான் நம்மளுடைய நிலைமை இருந்தப்ப நம்மளுடைய கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சகோதரர் என்ன பண்ணிட்டாரு, போய் பஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு கையில கொடுத்தாரு. நம்ம வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால, இந்த ஒரு நிலை இருக்கிறதுனால பஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு பிரதர் பஸ் டிக்கெட் உங்களுக்கு வாங்கிட்டேன், நீங்க பத்திரமா போங்க. இது தடுக்கவே முடியாது, இது விருந்தோம்பல். புரிஞ்சுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள அடுத்தவங்களுடைய மனதை புரிந்துக்கிற ஒரு பக்குவத்துல நம்ம வளரணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அடுத்தவங்களுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிறார் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு தானே அவர் பேசுறார். அப்ப நாம எவ்வளவு தூரம் பக்குவத்துல வளரணும் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு, அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன விதத்துல நாம உதவி செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் முழுக்க ஆலோசனை பண்ற ஒரு முக்கியமான குணலட்சணம் இந்த விருந்தோம்பல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இங்க பார்க்கும்போது நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களின் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்தெரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கரெக்டுங்களா? தியோத்தெரேப்பு அப்படிங்கிற ஒருத்தர எக்ஸாம்பிள் சொல்றாரு. அவர் என்ன, தியோத்தெரேப்பு அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டு இருக்காதான், நானும் 10வது வசனம் என்ன சொல்றாரு, நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தியோத்தெரேப்பு அங்க இருக்கிறார் பாருங்க. சரிங்களா? காயு இருக்கிற இடத்துல எப்படி ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, தான் கோத்திரம் மாதிரி ஒரு சகோதரர் இருக்காங்க. இல்லைங்களா? ஒருத்தர் மல்லாக்கா விழுந்து போறல இவரும் எதுவும் உதவ மாட்டாரு. ஏன்னா இவர்கிட்ட எண்ணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இவர் தான் அங்க டாப்பா இருக்கணும், தான் தான் மேல இருக்கணும், மீதி எல்லாம் என்னது, அது ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். புரியுதுங்களா? ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். சோ உண்மையால டாமினேட்டிங் கேரக்டர் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் உண்மையான டாமினேட்டர், உண்மையான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் போய் காலை கழுவுறாரு. கரெக்டுங்களா? அவருக்கு இல்லையா? காற்றை பார்த்து அதட்டுறாரு, கடலை பார்த்து அதட்டுறாரு, கண்ட்ரோல் ஆகுதா இல்லைங்களா? எல்லா தூதர்களும் கீழ்படுறாங்களா இல்லையா? நான் சொன்ன எத்தனை லேகியன் கூட்டு போவாங்கன்னு சொல்றாரா இல்லையா? கரெக்டுங்களா? கடைசியில கால் கழுவுறப்ப என்ன சொல்றாரு, நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால்னா அவர் எல்லாத்துலயும் உயர்ந்தவராதான் இருக்கிறாருங்கிறது எப்போதுமே சொல்றாரு. நேச்சுரலாவே அவர் யார் தான், உயர்ந்தவர் தான். ஆனா அவர் அந்த டாமினேஷனை எங்கேயாவது காட்டினாரா? செயல்லே காட்டினாரு, தாழ்மை உள்ளவன் நானு அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த மாதிரி இருந்துடாதீங்க. அப்போஸ்தலர்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு, நீங்க என்ன பண்ணிடாதீங்க, டாமினேட்டடா இருந்துடாதீங்க. நாளைக்கு எல்லாமே உங்க கையில கொடுக்கப்பட போகுது. யோவான்ட்டையும் நீங்க படிக்கிறவங்கள யோவான் எவ்வளவு சபைகளை உருவாக்க போறார், பேதுரு எவ்வளவு சபைகளை உருவாக்க போறார் இல்லைங்களா? அப்போ நான் தான் முந்தின்னு இருந்த அந்த குணம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா தியோத்தெரேப்பு பேர்ல யார் பேர் வந்திருக்கும்? அப்போஸ்தலர்களுடைய பேரு யாராவது வந்திருக்கும். கரெக்டுங்களா? நான் தான் முந்தின்னு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானே உங்க கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான தாழ்மை குணலட்சணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா உங்களை காலை பிடிச்சி கெஞ்சிக்கிறேன், நீங்க பெருமையுள்ளவர்களா இருந்துட்டா தேவன் எதிர்த்துருவார், உங்களை தேவன் எதிர்த்து நிற்பார். தேவன் எதிர்த்துட்டா நானே உங்களை என்ன பண்ண முடியாது, காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையை ஒரு பாடமாக காட்டுறது. சரிங்களா? பேதுரு ஒருவேளை
இந்த இந்த ஒரு சம்பவம் அங்க நடக்காம போயிருந்துச்சு, பேதுருவோ யோவானோ யாரா இருக்கட்டும் இல்லாம போயிருந்துச்சு வச்சுங்க, நாளைக்கு ஃபியூச்சர்ல போய் எல்லாரும் என் காலை கழுவணும் அப்படின்னு உட்கார்ந்தாங்கன்னா என்ன பண்றது? நிறைய பேர் வந்துருவாங்கல்ல சத்தியத்துல, எப்படி அந்த இதுல கொண்டு வந்துருவாங்க, என் காலை கழுவுங்கன்னு உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா பேதுரு போய் தான் என்ன பண்ணியிருந்திருக்கணும், எல்லாரு காலையும் கழுவி இருக்கணும். அந்த குணலட்சத்தை இயேசு கிறிஸ்து கத்துக் கொடுத்தாரு. அதை காயு கரெக்டா பண்றாரு. ஆனா இந்த தீயத்திருப்பு சத்தியத்துல தெரிஞ்சிருக்காரு, அவரும் அங்க சத்தியத்துல தான் இருக்காரு. ஆனா அவர் யோவானையே அங்க உள்ள விடுறது இல்லையா, யோவானை மட்டும் இல்ல மற்ற சகோதரர்களையும் யாரையும் என்ன பண்றது இல்ல, அங்க உள்ள விடுறது இல்ல. உள்ள விடாம இருந்துகிட்டு என்ன பண்றாராம், விரோதமான பொல்லாத வார்த்தைகளை கிளப்பி விடுறது. நடுவுல இருந்துகிட்டு யார் மத்தில பக்கத்துல, ரொம்ப பெரியவரா, இவர் சொல்றதுதான் இதா அப்படின்னு ஒண்ணு கிளப்பி விடுவாங்க இல்லைங்களா, சைட்ல அப்படி கிளப்பி விடுறது. கிளப்பி விட்டுட்டு இவரும் போறது இல்ல பரலோகத்துக்கு, அடுத்தவங்களையும் போக 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 விட போறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அங்க இருக்கிறார். அதனால அவட ஒரு பேரையும் சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்காரு. சாதாரணமா அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் யாரையும் பேரை என்ன பண்ண மாட்டாங்க, டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. இங்க பேரை சொல்ற அளவுக்கு சொல்லி நல்லவர்களுக்கு சொல்லுவாங்க, கெட்டவங்களுக்கு சம்டைம்ஸ் இப்படிலாம் இருந்துடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. தீயத்திருப்பு அப்படி மோசமா இருந்திருக்காரு. அப்போ நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அவங்க இன்னும் என்ன பண்ணலையா, பைபிள வேணா படிச்சிருக்காங்க, அவங்க இன்னும் எங்க போல, தேவனை பார்க்கவே போகல. அப்படின்னா என்ன அர்த்தம், பைபிள்ல தேவனையே பார்க்கல அவங்க, புரியுதுங்களா, தேவனை கண்டுபிடிக்கல இன்னும். அங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப மாரலா, ரொம்ப நீதியா, ரொம்ப பெர்ஃபெக்டா நான் நடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பரிசேயர் சதுசேயர் மாதிரி ஆயிட்டு இருந்திருக்காங்க. பரிசேயர் சதுசேயரோட குறிக்கோள் என்ன வந்துச்சு, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா இது பண்ணிருப்பாங்க, ஆனா ஒருத்தரையும் தனக்கு மேல விட மாட்டாங்க, ஒருத்தரையும் வாழவும் விட மாட்டாங்க, அவங்கதான் இருக்கணும், அப்படிதான் இருந்துருவாங்க. அந்த மாதிரி இல்ல அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது 12வது வசனத்தை பார்க்கணும், ஒரு அருமையான ஆளு டெமெட்ரியஸ், தெமெத்திரியும். எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். சரிங்களா, அப்படி சொல்லிட்டு இன்னும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன இருக்கு, அநேகம் இருக்கு. அதை நான் என்ன பண்ண முடியாது, வெறும் எழுத்துல எழுதி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், சிநேகிதரே பேர் பேராக வாழ்த்துவாயாக, சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. அப்படிங்கிறப்ப இதுல என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஒருத்தர் பேரை ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும், அப்பதானே பேர் பேராக வாழ்த்த முடியும். இந்த ஒரு சகோதரர் இப்போ போறப்ப, பிரதர் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுறப்ப யதார்த்தமா சொல்லிடுவாங்க. அதை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது சபையில? அதை பேர் பேராயே அவங்கள சொல்லி கூட வாழ்த்து சொல்லும் போது எல்லாருக்கும் மத்தியில என்ன ஆகுது, ஒரு அன்பு அங்க பெருகக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்படியாக பார்த்துட்டு நாம் சீக்கிரமா என்ன பண்ணுவோம், முகமுகமாய் பேசிக்கொள்வோம். அப்படின்னு என்ன அர்த்தம், முகமுகமாய் பேசிக்கொள்வோம்னா அது ஒண்ணு. ஆனா இவர் கடைசி காலகட்டத்துல இருக்காரு, பாப்பாரான்னு தெரியாது. முகமுகமாயின்னு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்கனாலே என்ன அர்த்தம்னா, இப்பொழுது நிழலாட்டமாய் பார்த்து கொள்ளுகிறோம். தெரியல, இப்ப நிழலாட்டமா நாம பாக்குறோம், இப்ப கையை பிடிக்கிறோம், கை கொள்ளுகிறோம், தொடுறோம், நம்ம மாம்சத்துல தொட்டுலாம் பாக்குறோம் இல்லைங்களா, தொட்டு பாக்குறோம்ல, அது தேவனுடைய புது சிருஷ்டி பார்வையில, தேவனுடைய பார்வையில அது உண்மை கிடையாது, நிழல் தான். இது மாயை. இந்த சரீரம் என்ன இருக்கு, இந்த சரீரம் என்ன, ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இது கர்த்தருடைய பார்வையில இருந்து இது ஃபுல்லா என்னது, நிழல், வேஸ்ட், மறிச்சு போயிடும். கரெக்டுங்களா? அப்போ இப்பொழுது நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்படின்னா அப்ப கண்ணுல பார்க்க முடியாது, என்ன உருவத்துல இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அததான் கர்த்தர் அவருடைய வசனங்கள் எல்லா பகுதிகளிலையும் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் மூலமா அங்க சொல்லும் போது அதுதான் உண்மையா. தேவனை முகமுகமாய் தரிசிப்போம் அப்படின்ட்டா எப்படி பார்க்க முடியும், தேவனுக்கு முகம் இருக்கா, இருக்காரு இல்லைங்க வசனம், கரெக்டுங்களா? அவரை நம்ம தரிசிப்போம், அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிப்போம் அப்படின்ட்டா
ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய பார்வை அது ரொம்ப பவர்ஃபுல்லா தேவனுடைய பார்வையில இருந்து. கரெக்டுங்களா? இப்போ இவர் கருப்பா இருக்காரு, இவர் வெள்ளையா இருக்காருன்னு பாக்குறது இல்லைங்க. இப்போ ஃபாரின்ல ஒரு சகோதரர் இருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்கவே இல்லை, அவர் உங்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் ஓகேன்னு வச்சுங்க, வாட்ஸ்அப்ல கூட பாத்துக்கலாம் ஃபேஸ. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அப்ப அங்கேருந்து உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள நம்ம பார்த்ததே இல்லை, ஆனா அவங்க மேல ஒரு மினம் புரியாத ஒரு அன்பு நமக்குள்ள வரல இல்லைங்களா? அதுதான் முகமுகமாய் பார்க்கிற மாதிரி. அந்த உண்மையான ஆவிக்குரிய கனெக்ஷன் தான் முகமுகமாய் பார்க்கிறது போல. சரிங்களா? சோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாம்சம், இந்த சரீரம் இதெல்லாம் அழியக்கூடியது, இது ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது அப்படிங்கறதுதான் வேதம் முழுக்க 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 எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே வந்துட்டு. ஓகேங்களா? இதுதான் இவர் கடைசியா அவன் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்படின்னா ஓகே, பிசிக்கலா இருந்தா கூட, ஆனா இவர் கடைசி காலகட்டத்துல இருக்காரு. அவர் பார்த்த மாதிரி எங்கேயும் வசனம் இல்லை, திரும்ப போய் காயுவை பார்த்த மாதிரி எல்லாம் எங்கேயும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அப்பொழுது முகமாமா பேசிக்குவோம் அப்படின்னா அவர் எதை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காரு? ஆவிக்குரிய சபையாயிடுவோம், சரீரத்துல ஒரு அங்கமாகிடுவோம். சபை தலையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை அங்கத்துல நாம என்ன பண்ணிடுவோம்? ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற நோக்கத்தையே மாத்துறார். மாம்சத்தின் நோக்கத்தை ஆவிக்குரிய நோக்கமா மாத்திறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்பேற்பட்ட ஒரு அருமையான இந்த காரியங்கள் தான் யோவான் 3ஆம் யோவான்ல நம்ம பார்க்கிறோம். சோ இதுல நல்லா நம்ம கத்துக்கிறோம் எப்படி விருந்தோம்பல் பண்ணணும், எப்படி சத்தியத்துல நாம் நடக்கணும், எப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கணும், எவ்வளவு அன்பு காட்டி தாழ்மையோட கூட அந்த ஒரு லீடு பண்ணி கொண்டு போகணும். சரிங்களா? ஒருத்தரை தன்னுடைய அன்புனால எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அன்புனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னத்தை பண்றதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? பிசினஸ் பண்றதுக்காகவா? பிசினஸ் பண்றதுக்கா? எஸ், ஃபாதர்ஸ் பிசினஸ், பிதாவுனுடைய வேலை. பிசினஸ் தான் வேலை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு இல்லையா, நான் என்னுடைய தகப்பனுடைய வேலையை நான் செய்ய வரேன், பிசினஸ் செய்ய வரேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி அந்த வேலை செய்யறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் காட்டணும். எப்போதும் ஒரு நல்ல சாட்சி, இமிட்டேட்டிங் ஆஸ் அ குட் பர்சன். எப்போதுமே நம்மளை பார்த்தா நல்ல சாட்சி எல்லாருக்கும் மத்தியில போகணும். ஐயா இவரா? ஒருவேளை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலகட்டத்தில் தவறாக பர்சனாக கூட இருந்திருப்பாங்க. ஆனா அத நல்லதா மாத்துறதுக்கு, நல்ல பேரா மாத்துறதுக்கு சூப்பரான ஒரு மெத்தடு சத்தியத்தின் சாட்சி தான். இது வந்துருச்சுன்னா அது எப்படி திரும்ப சாட்சி வரும்? எப்பேற்பட்ட மோசமான ஆள் தெரியுங்களா அவரு? இன்னைக்கு பாருங்க, சொல்ல மாட்டாங்களா? இன்னைக்கு பாருங்க சத்தியத்துல எப்படி வேலை செய்ய வச்சிருக்காரு தேவன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இவரை பத்தி இவ்வளவு பயாஸ் இருக்கு, இவ்வளவு கெட்ட பேச்சு இருக்கு, கரெக்டுங்களா? இவ்வளவு இருந்திருக்கு. ஆனா இப்ப அவர் தேவன் ஆக கொடுத்து எல்லா பாவத்தையும் மன்னித்து இந்த சத்திய, ஏன்னா சத்திய வேலையை யாரும் பேச முடியாது. யாராவது அவ்வளவு பரிசுத்தமான சத்தியத்தை மனுஷங்க நம்ம பேச முடியுமா? நமக்கு இது இருக்கா? நம்ம அபூர்ணத்துல இருக்கோம், பேச முடியும். அப்ப பேசணும் அப்படின்னா நம்முடைய சொந்த பலத்துல பேசுறோமா? நம்ம சொந்த பலத்துல ஊழியம் செய்யறோமா? இல்ல, நம்முடைய சொந்த பலத்துல முடியவே முடியாது. ஏன்னா இது பரிசுத்தமான சத்தியம் இல்லைங்களா? அப்ப பேசுறோம், ஒருத்தவங்க பேசுறாங்க, சாட்சி வருது அப்படின்னா கண்டிப்பா தேவன் அவங்க கூட இருக்கிறப்போ, தேவனுடைய கிருபை இருக்கும் போதுதான் அது நடக்கும் இல்லையா? அப்ப தேவன் கிருபை வருதுன்னா தேவன் பாவிகளோட தொடர்பு கொள்வாரா? வசனம் படிச்சோம் இல்லைங்களா முன்னாடி, தேவன் பாவிகளோட தொடர்பு வச்சுக்குவாரா? இல்ல தானே? தேவன் நீதிமானோட தொடர்பு வைக்கிறாரு. அப்ப நீதிமான் என்று எண்ணப்பட்ட அந்த ஒரு நிலைக்குள்ள அவங்க தள்ளப்பட்டதுனால, அப்பனா நீதிமான் என்ற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்பட்டவங்க, அந்த நீதிமானின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் மறக்கப்பட்டுச்சுன்னா மன்னிக்கப்பட்டிருக்கா? புரிஞ்சுங்களா? மன்னிக்கப்பட்டதுனால இவங்களுக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி ஊமையா தான் இருப்பாங்க, பேச முடியாது. கரெக்டுங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கும், கவர் பண்ணிட்டு இருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ஆயிடுவான்? தேவன் பார்த்து என்ன பண்ணுவாரு? கரெக்டா லாக் பண்ணிடுவார். அந்த தீயத்திரிப்பு மாட்டிக்கிறார் இல்லையா? அவர் நல்ல பெரிய லீடர்ஷிப் இருக்கு, எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அப்படி கொண்டு வர்றாருன்னா கடைசியில் அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா இல்லையா? கண்டிப்பா அவர் சத்தியத்துல வர வந்திருக்கணும். பட் ஆனா அவர் என்ன பண்ணல? தன் இருதயத்துல பெருமை வச்சிருந்தாரு, தவறான சிந்தனைகள் வச்சிருந்தாரு. தவறான சிந்தனை எப்படி அப்படின்னா பில்லி சூனியம் பண்ற அளவுக்கு, இன்னொரு சகோதரருக்கு விரோதமாக இன்னொரு சகோதரரை ஏவி விட்டு
தவறான ஒரு சிந்தையை கொண்டு வர்றதுங்கிறது மிக மோசமான ஒரு காரியம். அந்த அளவுக்கு அவர் மோசமா இருந்திருக்கார் அப்படிங்கிற அருமையான பாடங்கள்ல நம்ம இந்த ஒரு பகுதியில நம்ம பார்க்கிறோம். சோ இது ஒரு பர்சனல் லெட்டர், காயுக்கு எழுதின ஒரு பர்சனல் லெட்டர். இது உண்மையாவே காயுக்கு இல்ல, யாருக்கு? நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் எழுதப்பட்ட ஒரு லெட்டர். சரிங்களா? சோ இது நீங்க நல்லா இன்னும் கொஞ்சம் படிச்சு இதுக்குள்ள நல்ல ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் எடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு யூத் மீட்டிங்ல இதுல உங்களுக்கு குவிஸ் இருக்கும், கேள்வி பதில் இருக்கும். அந்த கேள்வி பதில அருமையான விளக்கத்தோட நீங்க என்ன சொன்னீங்கன்னா இன்னும் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட அனைவரையும் ஆசீர்வித்து வழிநடத்துவராக. நம்ம அடுத்த ஸ்டெப்குள்ள போயிடலாம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் த நியூ கிரியேஷன். ஸோ நம்ம கடந்த வாரத்துல வந்து நம்ம 50ஆம் கொஸ்டின் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஒன்னாம் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். 51வது கொஸ்டின். புத்தி சொல்வது மூப்பருக்கு விசேஷித்த கடமையாய் இருப்பது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதற்கு புத்தி சொல்வது என்பது பொதுவான கட்டளை அல்ல. பக்கம் வந்து 387. இப்படி சபைக்கு பொதுவான முறையில் அப்போஸ்தலர்கள் கூறியது, சபையில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் புத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக என்று எடுத்துக்கொள்வது பெரிய தவறாகும். ஞானமாக உதவி செய்யக்கூடிய விதத்தில் புத்தி சொல்வது என்பது உண்மையிலேயே மிகவும் சாமர்த்தியமான காரியமாகும். மேலும் குறிப்பாக ஒரு சிலரை இதற்கான தாளந்து உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சபையில் மூப்பர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் அதிகமான அளவில் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றவர்களாகவும் சபையின் பிரதிநிதிகளாக இருக்கும்படியாக இயற்கையான தகுதி உள்ளவர்களாகவும் சபை கூட்டங்கள் போன்றவற்றை நடத்திய திறமையுள்ளவர்களாகவும் ஆனாலும் கூட்டங்களில் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஒழுங்கினமான முறைகளில் நடப்பவர்களை ஞானத்துடனும் அன்போடும் உறுதியோடும் புத்தி சொல்ல கூடியவர்களாகவும் இருப்பது நிமித்தமே சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது தெரிகிறது. இந்த சிந்தை அப்போஸ்தலர்களுடைய சிந்தையாய் இருக்கிறது என்பதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 வசனங்களிலிருந்து தெளிவாகிறது. அன்றையும் சகோதரை உங்களுக்குள்ளே பிரயோஜனப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவராய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரிகையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பால் எண்ணிக் கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். தேங்க்யூ. அதே பேராகிராஃப் இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும். அன்போடு அழைக்கிறேன். Admonishing not a general order. It would be a great mistake, however, to suppose that the apostle, in using this general language to the church, meant that every individual of the church was to do such admonishing. To admonish wisely, helpfully is a very delicate matter indeed, and remarkably few have a talent for it. The election of elders on the part of congregations is understood to signify the election of those of the number possessed of the largest measure of spiritual development, combined with natural qualifications to constitute them the representatives of the congregation, not only in respect to the leading of meetings, etc., but also in respect to keeping order in the meetings and admonishing unruly ones wisely, kindly, firmly. That this is the thought is clearly known in 2 preceding verses, in which he says, "Be
beseech you, brethren, to know them which labor among you and are over you in the Lord, and admonish you, and to esteem them very highly in love for their work's sake, and be at peace amongst yourselves. அதுக்கு பேப்ல உங்களோட புரிதல் இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாம். சோ முதல்ல யார் சொல்ல வராங்க? அப்போஸ்தலர் வந்துட்டு பொதுவாக சபைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ சபையில வந்துட்டு புத்தி சொல்றது யாராவது தனித்தனியாக தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ ஒருத்தருக்கு புத்தி சொல்லணும்னாக்கா நல்லா ஞானமா சொல்லணும். ஒருத்தருக்கு தனித்தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அது வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு நல்ல சாமர்த்தியமாகவும் தெளிவாகவும் உண்மையை வந்துட்டு நம்ம சொல்லணும் உங்களுக்கு. மேலும் குறிப்பாக சிலர் இதற்கான கலந்திருக்கும் போது வந்துட்டு சபையில வந்துட்டு மூப்பர்ல வந்துட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லைங்களா. அப்போ வந்துட்டு அதிகமான அளவில் வந்துட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்றவர்களாகவும் சபையில வந்துட்டு பிரதிநிதியாக இருப்பவர்களுக்கு இயற்கையான தகுதியாகவும் சபை கூட்டங்களை போன்றவற்றை நடத்த திருமலாகளாகவும் அந்த கூட்டங்கள் வந்துட்டு நிலைநாட்டவும் ஒழுங்கின்மையான முறையில் நடப்பவர்களையும் ஞானத்துடன் அன்போடு உறுதியோடு புத்தி சொல்ல கூடியவர்களாகவும் இருப்பது நிமித்தமாக சபையினர் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள் என்பது தெரிகிறது. இந்த சிந்தை வந்துட்டு அப்போஸ்தலர் சிந்தையாக இருக்குது என்று இது கொடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கறது. Thank you, brother. Next, any other comments? சொன்ன மாதிரி தான் இதுல வந்துட்டு நம்ம எப்படின்னா ஒருத்தருக்கு புத்தி சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க சபையில ஒவ்வொரு தனி நபருடைய புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்துட்டு அவங்க புத்தி சொல்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஞானமா புத்தி சொல்லணும். அப்ப வந்துட்டு அதுல வந்து ஒரு சாமர்த்தியன்றது இருக்கணும். ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பகுத்து பார்த்து அவங்க வந்துட்டு சொல்றவங்களா இருக்கணும். அது வந்து அவங்க வந்து மூப்பர்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சு அவங்கதான் அதை வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்துட்டு அந்த சபையில கூட்டத்துல வந்து அந்த நடத்துற திறமை இருக்கிறவங்க வந்து அதுல வந்து ஒழுக்க ரீதியா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நன்மையை பயக்கிற விதத்துல அதோட நாணத்தோட அன்போட உறுதியா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சபையாருக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்போஸ்தலருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். தேவைப்படுது. அதே மாதிரி அவங்களும் அதுக்கு ஒரு மாடலா இருக்கணும். ரெண்டாவது சாமர்த்தியம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புற ஒரு விஷயம். சாமர்த்தியம் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்லும் போது எப்படி சொன்னா அவங்க அதை ஏத்துக்குவாங்க, இல்ல அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது. எதுக்குன்னா நம்ம ஒரு சகோதரியோ ஆதாயப்படுத்திக்கிறதுக்காக செய்யற ஒரு விஷயம். சபையை ஒருத்தர் யாரையும் விட்டுக்காம அவங்கள நம்ம இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள ஓடுறதுக்கு உதவுற மாதிரியான ஒரு அட்வைஸ் செய்யும் போது சாமர்த்தியமா பண்ணணும். Question, if we see question, the question. Okay. Why is admonishing the special duty of the elders? Why they asked it? And a first sentence, if we see it would be a great mistake, however, to suppose that the apostle is using this to understand it. Whoever is having, they can handle the situation very easily. So that is the one point I would like to add. So he is giving the caution to the church members. See the two qualification to select the elder. That's my point, brother. Over, brother. Okay, thank you. Next, sister. Brother.
பிரதர், உங்களோட புரிதல். சிஸ்டர், சொல்லுவது என்பது பொதுவாக கிடையாது. இதோட சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்ன கொடுத்துருக்கோ அந்த குணலட்சணங்கள் வந்து அந்த மூப்பன்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு இருக்கணும். எல்லா அனுபவங்களும் பட்டிருக்கணும். ஒரு கன்வென்ஷன் நடத்தணும்னா அதுல கூட்டத்துக்கு என்னென்ன தேவை அதையெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கணும். அவர் இருந்தா தான் அந்த கூட்டத்தை வழி நடத்துறதும் சரி, சபையை வழி நடத்துறதும் சரி ஏற்ற நாணம் இருக்கணும். இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு டவுட்னா அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு அப்படிங்கிற நாணம் இருக்கணும். அப்போ அந்த அவரைத்தான் நம்ம மூப்பரா தேர்ந்தெடுப்போம். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட எல்லா கைடன்ஸும் கேட்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சபையின் பிரதிநிதிகளாகவும் இருக்கும்படியாகவும் இயற்கையாக தகுதியுள்ளவர்களாகவும் சபையின் கூட்டங்கள் போன்றவற்றை நடத்தி திறமையுள்ளவர்களாகவும் ஆனாலும் கூட்டங்கள் ஒழுங்கை நிலைநாட்டவும் அது இல்லாம கரெக்டா கைடன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒழுங்கீனமான முறையில் நடப்பார்களாகவும் அவர்களும் அந்த கிரியை இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அந்த கிரியை இருந்தா தான் நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும். நம்மகிட்ட கிரியை இல்லாம நம்ம சொன்னோம்னா அது இல்லை இல்லைங்களா. அதனால அந்த கிரியைகள் அவங்களுக்கும் எடுக்கணும். நாணத்துடனும் அன்புடனும் உறுதியுடனும் அவர் வந்து அன்பாவும் இருக்கணும், நாணத்தோடும் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இப்ப நம்மள ஒரு பர்சனலா கூட நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட இதை மட்டும் சொன்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டாரு, நம்மளுக்கு புத்தி சொல்லுவாரு அப்படிங்கிற பர்சனாவும் அவர் இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட கேட்டு 4 பேருக்கு சொல்றவங்களாவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சத்தியத்தின்படி சத்திய அடிப்படையில நம்மளுக்கு வந்து நாமத்தை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கணும். சபையில் தெரிந்து கொண்டவர்களும் என்பதையும் தெரிகிறது. இந்த சிந்தனை அப்போஸ்தலருடைய சிந்தையா இருக்கிறது என்பதை கீழே கொடுக்கப்பட்ட 2 வசனங்கள் தெரிகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி, கிரியினாலதானே நம்ம அறிகிறோம், கனியினாலதானே அவங்களை அறிவோம். அப்ப அவர்கள்ட்ட அந்த கிரியை இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பரவாயில்ல இவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு புத்தி சொன்னா நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு இருக்கு. நாம ஏன் இதுக்கு இப்போ பாக்குறோம்? இந்த கொஸ்டின் எதுக்கு பாக்குறோம் இப்ப நான் கேட்கறேன். எலெக்ஷன்ஸ்க்கு அப்படி இல்லை. இப்ப இந்த புத்தி மதிப்பு பத்தி நம்ம எதுக்கு பாக்குறோம்? அது நம்ம முன்னாடி பார்த்ததுதான். கரெக்ட் தானே? சோ இதுக்கு முன்னாடி நம்ம சபையில ஒருத்தர் அந்த ஒழுங்குக்குள்ள ஒருவேளை வர முடியாம தவறா தேவனோட சித்தத்துக்கு விரோதமா அந்த சகோதரன் யாருன்னு போயிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம அந்த சகோதரனுக்கு தேவனோட வழியில திருப்பி கொண்டு வர்றதுக்கு நம்ம அந்த புத்தி மதிப்பு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். முன்னாடி பாக்குறப்போ எல்லாரும் அந்த சகோதரனை திருப்பி நம்ம படுத்துக்கணும். மெயினா நம்ம அன்போட அவங்க திருப்பி அது முன்னாடி பார்த்தோம். யார் யார் சொல்லணும் அப்படி பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல குணலட்சணத்திலோ டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ அப்பேற்பட்ட சகோதரன் தான் நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ முன்னாடி பார்த்தா சபையில இருந்த எல்லா சகோதரர்கள் நடுமுல இருக்கிற ஒரு பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேத்யூ 18th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் அந்த சகோதரன் அந்த ஒருத்தரா நேரா போய் பேசிக்கணும். அது முடியல, அங்க அந்த சொல்யூஷன் வரல அப்படின்னா திருப்பி ஒரு 2-3 சகோதரன் கூப்பிட்டு போயிட்டு எந்த விஷயம் சொல்லாம நேரா கூப்பிட்டு போய் அங்க வந்து அந்த சமாதானம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி பார்த்தோம். அது ஒருவேளை முடியாம போச்சு, அந்த சகோதரன் ஒத்துக்கலாம், இல்ல தவறா இருக்குது அப்படி பார்த்தா அப்போ கடைசியா வந்து சபைக்குள்ள நம்ம வந்து அது கொண்டு வந்து திருப்பி ஒருவேளை நிஜமாவே ப்ரூவ் ஆச்சு அந்த சகோதரன் தவறா செய்யறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நான் பார்த்தோம். தவறு செஞ்ச சகோதரர் சோ என்னன்னா திருப்பி அவங்களை வந்து ரியலைசேஷன் ஆகணும். திருப்பி நம்ம அவங்களை வந்து அந்த சுச்சுவேஷன்ல சில விஷயங்கள் நம்ம வந்து சபைக்குள்ள அந்த ப்ரேயர் பண்றது இல்ல அந்த ஊழியம் செய்யறது விஷயம்ல கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். ஹவுஸ் மீட்டிங்ஸ் நம்ம கண்டக்ட் பண்றப்போ காட்டேஜ் மீட்டிங்ஸ்க்கு அந்த மாதிரியான மீட்டிங்ஸ்க்கு கொஞ்சம் அவங்களுக்கு இன்வைட் பண்ணக்கூடாது அப்படி பார்த்தோம். அது அன்போடு தான். எதுக்கு நான் பார்த்தோம்னா அந்த சகோதரன் திருப்பி ரியலைசேஷன் ஆகணும். ஐயோ நான் இந்த தவறு செஞ்சதுனால தானே இந்த சகோதரன் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா அன்பதான் நம்ம இருக்கணும். பொதுவா இந்த டிஃபரன்ஸ் நம்ம காட்டக்கூடாது. இந்த விஷயத்துல மட்டும்தான், அந்த ஊழியம் விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா அவங்க ரியலைசேஷன் ஆச்சு திருப்பி நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். திருப்பி கடைசி அதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் ஒருவேளை தவறா செய்யறாங்க, ஒருவேளை இந்த ஒழுங்குக்குள்ள வராம ஒருவேளை தவறா நடத்திருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படி லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுல எல்டர் இருந்தாலும் ஒரு சகோதரன் மாதிரி தான் அவங்களும் எதுவும் ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து அந்த சகோதரனுக்கு இல்ல, மற்ற சகோதரன் மாதிரி தான். ஆனா ஒரு பொறுப்பு எப்படின்னா அந்த உபதேசிக்கிற ஒரு அதிகாரம் மட்டும்தான், ஒரு ஊழியம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தவிர எந்த ஸ்பெஷல் இல்லை. ஸோ அவங்களுக்கும் அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேத்யூ ஒரு சகோதரனுக்கு எப்படி நம்ம அது நியாயம் தீர்க்க போறதோ அப்படிதான் ஒருவேளை
அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிதான் பார்த்துட்டே வந்து கடைசியை பார்த்தீங்க why acknowledging the special duty of elders. அங்க யாரு வேணா நம்ம சொல்லலாம். அப்படி வந்து கடைசி இப்போ வந்த பார்த்தா ஒரு ஸ்பெஷல் டியூட்டியா ஒரு சகோதரன் ஒரு மூப்பருக்கு அது இருக்குது அப்படி நான் பாக்குறோம். எதுக்கு அப்படின்னா இங்க நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த டேலண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. ஏன்னா டேலண்ட்ஸ் வந்து விவிதமா நமக்கு வந்து சகோதரர்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நமக்கு அந்த டேலண்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரியான டேலண்ட்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படி பார்த்தா நமக்கு இங்க விஷயம் சொல்றது ஸ்பிரிச்சுவலி டெவலப்டு அந்த டெவலப்மெண்ட் முயற்சி அந்த மெச்சூரிட்டி லெவல்ஸ் முதிர்ச்சி. ஸோ பை ப்ராக்டிஸ் சில பேருக்கு வந்து அது ஹேண்டில் பண்றது நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. சில பேர் அந்த டேலண்ட்ஸ் பர்டிகுலர் பிரதர்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ சேம் டைம் நமக்கு இங்க பார்த்தா நம்ம எல்டர்ஸ் செலக்ட் பண்றப்போ தெளிவா நம்ம வந்து அவங்களோட குணலட்சணத்தை நம்ம பார்க்கணும். அப்படியே அவங்க எப்படி எல்லார்கிட்ட நம்ம வந்து அன்பா நம்ம சபை வழி நடத்துறத நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த சகோதரர்களுக்கு தான் நம்ம வந்து இது டீல் பண்ணணும். அந்த வளர்ச்சி இருக்கிற சகோதரர்கள் டீல் பண்ணா அன்போட என்னன்னா அந்த வேற சகோதரன் வந்து திருப்பி அது கோவப்படாம திருப்பி அவங்க வர முடியாம இந்த மாதிரியான சூழல் வந்து கொண்டு போக கூடாது. ஒரு சமாதானம் இல்லாத சூழல் வந்து நமக்கு சபையில இருக்கக்கூடாது. ஸோ அதனால அது சமாதானத்தோட அந்த தெளிவா வந்து வைஸா பட் அவங்க செய்யற தவறு வந்து ஒத்துக்க கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அது நம்ம கண்டிச்சுட்டே அந்த சகோதரனை வந்து நம்ம ஆதாயப்படுத்தணும். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஸ்பெஷல் ஒரு டியூட்டி வந்து எல்டர்ஸ்க்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இது முழுசா எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் ஆர்டர் நமக்கு இது கிடையாது. அப்படிதான் நமக்கு தலைப்பை நம்ம பார்த்தா அப்டாமினேஷன் நாட் எ ஜென்ரல் ஆர்டர். அது பொதுவா அது இல்ல, அது ஸ்பெஷலா நமக்கு அது இருக்குது அப்படி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல வேற எதனா கருத்துக்கள் இல்ல வேற எதனா அது அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். $52 question. So தமிழ்ல யார் சந்தேஷ்? கொஸ்டின் 52வது கொஸ்டின். இது தொடர்பாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நாம் எவ்வாறு பொருத்தி பார்ப்பது? மறுபடியும் அதோட அப்ளிகேஷன் எதுக்கு அது சம்பந்தப்படுறது அப்படிதான் கொஸ்டின் நமக்கு இருக்குது. பேராகிராஃப் படிக்கலாம். ஒரு சபையின் மூப்பர்களை தெரிவு செய்வதில் திவ்ய ஞானமானது சரியான முறையில் தேடப்பட்டு அபியாசப்படுத்தப்பட்டிருக்குமென்றால் இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிகவும் உயர்வாக எண்ணப்படுவார்கள் என்பதை காட்டியிருக்கும். கற்றுக்குட்டிகள் தெரிந்து கொள்ளப்படக்கூடாததால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். எப்படியெனில் சபின் அன்பின் ஞானத்தின் சாந்தத்தின் பரிசுத்த ஆவியும் அதோடு கூட இருந்தது. இந்த ஊழியத்திற்கென அவர்களிடத்தில் இயல்பாகவே வரங்களும் தகுதிகளும் இருந்தன என்பதை பகிர்ந்து அறிந்து கொண்டார்கள். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் என்று அப்போஸ்தலர் புத்திமதியாக கூறுவதில் பொருள் என்னவெனில், சபையின் பிரதிநிதிகளாய் இருக்கும்படியாக இந்த மூப்பர்களை தெரிந்து கொண்ட பின்னர் சபை அவர்கள் எந்த ஊழியத்திற்கென தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அதை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்ப்பதுடன் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவது அல்லது
புத்திமதி கூறுவது போன்றவைகளை ஒவ்வொருவரும் தன்மேல் விழுந்த கடமை என்று எடுக்க முயற்சிக்க மாட்டார்கள். நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டபடி உண்மையாகவே ஆண்டவருடைய ஜனங்கள் ஒருவரை ஒருவர் தன்னிச்சையாக நியாயம் தீர்க்கக்கூடாது. சபை மாத்திரமே ஒரு மனதாக கூட்டத்தில் ஐக்கியத்தில் இருந்தும் ஸ்லாக்கியத்தில் இருந்தும் ஒதுக்கி வைக்கலாம். இது நாம் ஏற்கனவே பார்த்தபடி தனிப்பட்ட விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் கைக்கொள்ளப்பட்ட பின்னர்தான் வர முடியும். சீர்திருத்தத்தை கொண்டு வரும்படியாக எடுக்கப்பட்ட முயற்சிகள் பிரயோஜனமற்று போன பிறகு குற்றம் செய்பவரின் தவறான வழிமுறை சபையின் பொது நலன்களை வெகுவாக பாதிக்கும் போது மாத்திரமே இவ்வாறு செய்ய முடியும். ஆனால் இந்த வசனத்தில் சபையினர் எண்ணிக்கொள்ளும்படி என்று புத்திமதியாக கூறுகிறார். அப்படியானால் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிந்து கொண்டவர்களை கண்ணோக்க வேண்டும். மேலும் விஷயங்கள் மிகவும் மோசமாகி சபை ஒரு நியாயஸ்தலமாக ஏற்று அதன் முன் இவைகள் கொண்டு வருவதற்கு முன்னர் அவைகள் சபையின் நலன்களை பாதுகாக்கவும் ஒழுங்கற்று நடப்பவர்களுக்கு புத்தி சொல்லவும் எதிர்பார்க்கப்படல் வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 52ஆம் கொஸ்டின்ல உங்களோட புரிதல் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். முதல்ல யார் சொல்ல வரும்? பிரதர். ஒரு சபையில வந்துட்டு மூப்பர்களை தேர்வு செய்வது வந்துட்டு கேட்காது. ஒரு சபையில வந்துட்டு மூப்பர் வந்து தேர்வு செய்வது வந்துட்டு மிகவும் ஞானமா இருக்குன்னு. அப்புறம் வந்துட்டு இப்படி வந்துட்டு தேர்ந்து கொள்ளப்படுறவங்க வந்துட்டு மிகவும் அந்த உயர்வாக எண்ணப்படலாம் என்பதை காட்டிலும் வந்துட்டு அந்த சொல்ற மாதிரி இந்த கற்றுக்குட்டிகள் தெரிந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த பாராட்டுக்குள்ள இருந்து அவருடைய கிளைகளுக்கு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அதாவது எப்படின்னாக்கா இந்த சகோதரர் வந்துட்டு அவர்களுக்குள்ள ஒரு இந்த மேலான அளவு அன்பின் ஆவி, இந்த ஞானத்துல அப்புறம் சாந்தத்துல பரிசுத்தாவியா இருக்கிறது இருக்குன்னு. அதோட கூட இந்த ஊழியத்துக்கான ஒரு இடத்தில் இயல்பாகவே வரங்களும் தகுதி இருந்ததே பகுத்தறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் சமாதானமா இருந்து அது அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்கன்னா புத்திமதியாக கூறுவதின் பொருள் என்னவெனில் சபையின் பிரதிநிதியாக இருப்பவர்கள் இந்த மூப்பரையை தேர்ந்து கொண்ட பின்னர் சபை அவர்களை எந்த ஊழியத்துக்கு எந்த தேர்ந்து கொள்ளாங்களோ அதை வந்துட்டு நிறைவேற்றுக்கான எதிர்பார்ப்பு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு கண்டித்து உணர்வது அல்லது புத்திமதி கூறுவது போன்றவற்றை ஒவ்வொருவரும் தன்மேல் விழுந்த கடமை என்று எடுக்க முயற்சிக்க மாட்டார்கள். நாம் வந்துட்டு ஏற்கனவே பார்த்தபடி உண்மையாகவே ஆண்டவருடைய ஜனங்கள் வந்துட்டு ஒருவரை ஒருவர் தன்னிச்சையாக நியாயம் தீர்க்கக்கூடாது. சபை மாத்திரமே ஒருமனதாக கூட்டத்தில் ஐக்கியத்தில் இருந்து இருக்கணும் என்று நான் பார்க்குறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிட்டோம். 1 தெசலோனிக்கே 5:12-13 வசனங்கள் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அப்பதான் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா சபை சேர்ந்து எல்லாருமே நம்ம வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப கத்துக்குட்டின்னா இப்ப எல்லாரும் பேசுறதையே அவங்க கேட்டுட்டு பேசுறது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குல்ல, அதைதான் வந்து அவங்க தெரிவிக்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப வந்துட்டு அப்படி வந்து இருக்கக்கூடாது. அவங்க வந்து மூப்பர்கள் மூலமா தான் அவங்க வந்துட்டு பேசணும். அப்பதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நாணமா பேசி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அன்பு நாணம் சாந்தத்தின்படி இந்த பரிசுத்த ஆவி பெற்று அவங்க வந்து அங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள வந்து அவங்க சமாதான நிலவரம் தான் அவங்க வந்துட்டு பாக்குறோம். இப்ப வந்துட்டு சண்டை சச்சரவு இல்லாம
அங்க சமாதானத்தோட கூடிய அங்க அன்பு நிலவணும் அப்படின்னு சொல்லிதான் அங்க பாக்குறோம். இப்ப வந்து மூப்பர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து அங்க ஊழியத்திற்கு தான் அங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப வந்துட்டு ஒருவர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு அது நம்ம வந்து சபையில வந்து தீர்க்கறதுக்கு அது தலைமையில விழுந்த கடமைன்னு நினைக்க கூடாது. அங்க வந்து என்னன்னு பாக்கணும்னா, நம்மளுக்கு வந்து சத்தியத்தை சொல்றதுதான் நம்ம தலைமையில விழுந்த கடமையா இருக்கு. அடுத்தவங்கள வந்து நம்ம குறை கூறதுக்கோ ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கோ அங்க வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படல. அது வந்து மூப்பர்கள் மூலமா தான் அங்க வந்து ஐக்கியத்தையும் சாக்கியத்தையும் அங்க வந்து கொண்டு வர மாதிரிதான் அங்க வந்து தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கு மேல வர்றதுக்கு வேற சொல்ல. ஒரு பாயிண்ட் வரும். இதுல லாஸ்ட் இதுல பார்த்ததுதான் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்களை வந்து உடனே வந்து சைக்கியத்துல இருந்தோ இல்ல கூட்டத்துல சபையில இருந்தோ நம்ம வந்து உடனே வெளியே அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு சுத்தமா அனுப்பக்கூடாது. ஸோ அதாவது எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுமோ அவங்கள வந்து திருந்தணும் அப்படின்ற எல்லா முயற்சியிலும் வந்து எடுத்த பிறகு அவங்க ஆகலைனாலும், அதாவது சபைக்கு வந்து அவங்க மூலயமா ஒரு தவறான ஒரு பேரோ ஒரு ஒரு கெட்ட ஒரு இது வருதோ அப்படின்னும் போதுதான் அவங்கள வந்து நம்ம வந்து ஐக்கியத்துல இருந்தும் மீன் சபையில இருந்தும் தள்ளி வைக்காம அவங்களுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ல ஒரு கீ பாயிண்ட் வந்து அவங்களே ஹைலைட் பண்ணிடுறாங்க. அது ஒரு ஸோ தி சர்வீஸ் தே வேர் சூசன். நம்ம எதுக்கு அவங்கள சூஸ் பண்றோம் அப்படின்னா, லைக் ஆஸ் அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ், ஆஸ் அ ஹோல் சர்ச். இப்போ நீங்க ஒரு சர்ச்சா எடுத்து ஒரு நேச்சுரல் பார்ன் லீடர், நேச்சுரல் டேலண்ட் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் டேலண்ட் இருக்க ஒரு லீடரை சூஸ் பண்றீங்கன்னா அவங்கள எந்தெந்த சர்வீஸ்க்காக நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. ஸோ அது என்னென்ன சர்வீஸ் அப்படின்னா, லைக் ஆஸ் அ எல்டர்னா சுப்ரீம் பவர் இல்லை, நம்மளுக்கு எப்போதும் சுப்ரீம் பவர் வந்து காட், ஜீசஸ் கிரைஸ்ட், எல்டர் அப்படிதான். ஸோ நம்ம அந்த அவருடைய பவர்ஸ், அவருடைய என்னென்ன அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அது நம்ம கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சபையோட இன்ட்ரெஸ்ட், ஒரு மொத்த சபை அவருடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஹோல் சபையோட இன்ட்ரெஸ்ட செயல்படுத்தவரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்டருக்கு வந்து வேற வழியில இப்போ ஒரு விஷயத்த செய்யலாம்னா வேற வழியில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். பட் சபைக்கு வந்து இல்ல அந்த வழி செட் ஆகாது, நம்ம வேற வழி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவர் எந்த மாதிரி ஆளா இருக்கணும்னா, அவருடைய சுயநலத்தை இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம சபையோட இன்ட்ரெஸ்ட செய்யற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டரை சூஸ் பண்ற தகுதி வந்து நம்ம லைக் ஆஸ் அ சர்ச் அந்த பவரோட ஒரு வேல்யூ, அந்த பவரோட லிமிடேஷன்ஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல ஹைலைட் பண்றோம். ஸோ அந்த வேலையை செய்யறவர், அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றவரை நம்ம சூஸ் பண்ணணும், அவரும் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ற விதம் எப்படி இருக்கணும்னா, அவர் சுயநலம் இல்லாமல் அவருடைய வழியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதவரா ஆஸ் அ ஹோல். இப்ப ஒரு சபையில ஒருத்தர் செட் ஆகல, நீக்கணும்னா உடனே அவருக்கு பிடிக்கலன்னா அவர் நீக்கக்கூடாது. அஸ் அ சர்ச் எல்லாமே அந்த பவர் வந்து சர்ச் கிட்ட தான் இருக்கு. அவர் வந்து ஹீஸ் அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சர்ச்சோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்து அவர் ஒரு ஃபைனல் டிசிஷன் கொடுக்கறாரா, அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கணும். இப்பதான் கத்துக்கிறாங்க, இப்பதான் சபையில வந்து நிறைய கத்துக்கிட்டு வர்றாங்கும் போது அவங்கள நம்ம வந்து மூப்பரை தேர்ந்தெடுத்தோம்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, வழி நடத்த முடியாது, சபையை வழி நடத்த முடியாது. அது இப்போ தேசம் சொன்ன மாதிரி அவங்களா ஏதாவது தான் திங்க்ல வச்சிருப்பாங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அது சபை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துதான் செய்ய முடியும். இவங்களா வந்து அதை செய்ய முடியாது. அது அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா, இப்பதான் புதுசா கத்துக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு திங்குல இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா இது என்ன ஆயிடும், சபை ஒரு சரியான ஒரு இதுல வர முடியாது.
அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க மூப்பரே ஏதோ அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ என்ன பண்ணலாம், தனித்தனியா ஒருத்தரா சொல்லாம எல்லாமா சேர்ந்து இல்ல இந்த மாதிரி செய்யறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது மூப்பரும் என்ன பண்ணணும், அதை ஆமோதிச்சுக்கணும். அப்படியாப்பட்ட இதா இருந்தாதான் சபை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒழுங்குக்குள்ள வரும் அப்படிங்கிறது. அன்பு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சபையில வந்து ஒரு மூப்பர்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றோம், பகிர்ந்துக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உன்னோட கண்ணுல இருக்க உத்திரத்தை விட்டுட்டு மற்றவங்க கண்ணுல இருக்க தூசி பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாது. அது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சபைக்கு ஒருத்தர் தவறு பண்ணிட்டாரு, அவங்களுக்கு சபையில வந்து வராதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைங்க. அவங்கள வந்து நம்ம தேற்றணும். ஏன்னா சபையில வந்து ஒழுங்கற்றவங்க இருப்பாங்க, பலவீனர்களும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்லி அவங்க தேட்டுதான் சபைக்கு கொண்டு வரணும். அப்படியே தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பிரேயர் பண்ணலாம். ஏன்னா மிகுந்த ஆதாயமே நம்மகிட்ட இருக்கிறது நம்ம கொடுத்து உதவும் இல்லைன்னா நம்மளோட ஜெபம் தானே. அவங்களுக்காக பிரேயர் பண்ணலாம். பிரேயர் பண்ணி தேவனோட கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஜனங்கள் ஒருவரை ஒருவர் தன்னிச்சையாக நம்மை நாமே நியாயம் தீர்க்க கடவுள்னு வசனம் இருக்குங்க. நம்மளே நாம நியாயம் தீர்த்து பாத்துக்கணும். ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா அவங்களுக்காக சத்தியத்தின்படி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அவருக்கு வந்து உணர்வு இருந்தா அவர் திருந்துவாரு. இல்லைன்னா மற்றபடி நம்ம ஜெபம் பண்ணி தேவன் நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு கொடுத்துடலாம். ஆனா அவருக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்க கூடாதுங்க. அதாவது சபையில் மாத்திரமே ஒருமனதாக கூட்டத்தின் ஐக்கியத்தில் இருந்து ஸ்லாக்கியங்களிலிருந்து ஒதுக்கி வைக்கலாம். இது நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி தனிப்பட்ட விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் கைக்கொள்ளப்பட்ட பின்னர் தான் வர முடியும். சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்படியாக எடுக்கப்பட்ட முயற்சிகள் பிரயோஜனமற்று போன பிறகும் குற்றம் செய்வதும் தவறை வழிமுறை சபையின் பொது நலன்களை வெகுவாக, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணா நம்ம தனிமையா இருக்கும்போது போய் அவருக்கு சொல்லி உணர்த்தலாங்க. இல்லைங்கிற பட்சத்துலதான் நம்ம மூப்பர்கிட்ட அந்த விஷயத்த கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லி அவரை வந்து புத்திமதி அவர்களுக்கு சொல்லலாங்க. ஆனால் இந்த வசனத்தில் சபையார் எண்ணிக்கொள்ளும்படி என்று புத்திமதியாக கூறுகிறார். அப்படியானால் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்து கொண்டவர்கள் கண்ணோக்க வேண்டும். நம்ம சபையில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்ணோக்க, ஒரு குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, வாரம் சபைக்கு வர்றோம், பிரேயர் பண்றோம், ஜெபம் பண்றோம், போறோமா சோத்திரம் சொல்றோம், அப்படி இல்லாத அவங்களோட இன்வால்வ் ஃபேமிலியில என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சாதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஃபேமிலி இந்த மாதிரி கொண்டு வாங்க, குழந்தைங்க இருந்தா சத்தியத்தின்படி நீங்க எப்படி நடத்தணும், எப்படி வீட்டுல குடும்ப பிரேயர் பண்ணணும், இந்த மாதிரி புத்திமதிகள் எல்லாம் வந்து நம்ம சபையில சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஒரு நியாயஸ்திரம் ஏற்று அதன் பின் இவைகளை கொண்டு வருவதற்கு முன்னர் அவைகள் சபையின் நலன்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒழுங்கற்றும் நடப்பவர்களுக்கு புத்தி சொல்லவும். ஏன்னா அவங்கள பார்த்து மற்றவங்க நடப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கே நம்ம நல்லா அட்வைஸ் பண்ணோம்னா அவங்களே நல்லா சத்தியத்துல வளர்ந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து இன்னும் 4 குழந்தைங்க வளருவாங்க. அப்ப அதெல்லாம் எங்க இந்த ஒழுங்குமுறையில எங்க கத்துக்கலாம்னா சபையில கத்துக்கலாம். புத்திமதிகள் கட்டாயம் சொல்லணும் சபையில். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் சிஸ்டர்? எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா புதுசா வந்தவங்கல எல்லாம் அந்த சத்தியத்துல வளர்ச்சி கம்மியா இருக்கிற சகோதரர்ல வந்து கண்டிப்பா நம்ம எல்டர்ஸா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அந்த எல்டர்ஸா சூஸ் பண்றதை பார்த்தா எப்படி செலக்ட் பண்ணணும் முதல்ல நம்ம பார்த்துட்டே வரும். அந்த குணலட்சணத்திலோ அன்புலோ. ஸோ அது ஒரு தெய்வீக அப்பாயின்மெண்ட். ஸோ தேவனோட சித்தம் இல்லாம அது நடக்காது அப்படி நம்ம விசுவாசிக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கணும். அப்படியே நம்ம அதிகாரம் என்னவா இருக்குதுன்னு நம்ம சூஸ் பண்ற எல்லாரும் ஆவின் கனிகள்ல எப்படி இருக்கிறாங்க. ஸோ சமாதானமும் நமக்கு சபையில இருக்குமா இருக்காதா. ஸோ அந்த நிலைமையும் நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். ஸோ சேம் டைம் நம்ம ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த எல்டர்ஸ் நம்ம அந்த ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா கொடுத்துக்கணும். என்னன்னா அவங்க கொடுக்குற அந்த எது இருந்தாலும் கண்டிப்பா சபைக்கு நல்லதா செய்வாங்க அப்படிதான் நம்ம விசுவாசிக்கணும். சேம் டைம் அவங்களும் பார்த்தா தெளிவா ரொம்ப ஜாகிரதையா அந்த சகோதரன் எல்டர்ஸா யார் இருந்தாலும் சபையில சமாதானம் இல்லாத சூழலுக்கு கொண்டு போக கூடாது. ஸோ ஜேசன் சொன்ன மாதிரி அவங்களோட விருப்பம் எது இருந்தாலும் சபைக்கு அது ஆமோதமா இருக்காம இருந்தா அது கண்டிப்பா அவங்க தனியா வச்சுக்கணும். ஸோ சபையோட பில்டிங் படிதான் அது செய்யணும் கண்டிப்பா. சேம் டைம் அவங்க கொடுக்குற அந்த டிசிஷன் வந்து நம்ம தேவன் எப்படின்னா அது நீதி நல்லதா இருக்கும் அப்படி நம்ம விசுவாசிக்கணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எது இருக்குதோ
அது கண்டிப்பா அவங்க செய்வாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ எதுக்குன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எது எது இருக்குதுன்னா மெயினா பார்த்தா சபையின் ஒழுங்குமுறையில வழி நடக்கிறது பார்த்தோம். அதுக்குள்ளதான் எல்லாமே நமக்கு வரும். ஸோ அல்டிமேட் கோல் என்னன்னா பீஸ், சமாதானம். சபையில சமாதானம் கெட்டக்கூடாது அப்படிதான். அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்யலாம் அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ இதுல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேரா என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரா எல்லார்கிட்ட கொண்டு போனோமான்னா கண்டிப்பா கொண்டு போனோமா? என்ன கொஸ்டின், எந்த பிரச்சனை சபையில வந்துட்டா நேரா எல்லார்கிட்டயே கொண்டு போகணுமா? நம்ம மேத்யூ 18 எந்த வகையிலும் நம்ம மறந்துக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட முறையிலும் நம்ம அது சரி பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கணும். அது முடியாத சூழ்நிலை தான் லாஸ்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு முழு அதிகாரம் சபைக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த சபைக்கு கொடுக்கறது எல்டர் மூலமா தான் சபையில அது அனௌன்ஸ்மெண்ட், அது நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த நியாயம் தீர்க்கறது தெளிவா தேவனோட ஆவினாலதான் நம்ம நீதியின்படி தான் நம்ம நியாயம் தீர்க்கணும். அதுல எந்த பார்ஷாலிட்டி அதுக்கு இருக்கக்கூடாது. சோ என்னன்னா அந்த அல்டிமேட் கோல் அந்த சகோதரன் நம்ம ஆதாயப்படுத்தணும். ஏன்னா நம்ம பொதுவான ஜனங்களுக்கே நம்ம எவ்வளவு அன்பா இருந்து சத்தியத்துல கூட்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம அன்பு காமிக்கிறோம். ஸோ அப்படி ஆல்ரெடி சகோதரர்கள் ஏதோ ஒரு பலகீனத்தினால ஆல்ரெடி பார்த்தோம். சில பலகீனங்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். முன்னாடி பேராகிராஃப்ஸ்ல லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தாங்கணும். சகோதரர்களோட பலகீனங்கள் நம்ம தாங்கணும். அதுதான் நமக்கு அன்பு. நம்ம தாங்கி அந்த சகோதரர்கள் அன்புனால நம்ம அவங்களை திருப்பி இந்த வழிக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அல்டிமேட்டா நெக்ஸ்ட் வேற எது any other points? Any other points? அல்டிமேட்டா ரொம்ப தெளிவா இருக்கணும். யாருன்னா சபை ஜனங்கள், மெம்பர்ஸ் தான். நாம தான் எல்லாரும். இப்போ பொதுவா என்னன்னா எல்டர்ஸ் எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த எல்டர்ஸ்க்கும் அந்த டீக்கன்ஸ்க்கும் இந்த அறிவு இருந்தா போதும், அப்படி அவங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுத்தா போதும், அப்படி கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஸோ சபையில எல்லாருக்கும் இந்த அறிவு இருந்தாதான் அந்த சபை ஒரு ஒழுங்குக்குள்ள நல்லா தேவனோட ஆவினால் அந்த அன்பு சத்தியத்துல நம்ம எல்லாரும் வளர்றதுக்கு உதவி செய்யும். ஸோ அந்த அறிவி நம்ம சபைக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இருந்தாலும் அந்த ஒற்றுமைக்குள்ள நம்ம தேவனோட ஆவினால நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய பிரயாசங்கள் எல்லாரும் எடுத்துக்க முடியும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செஷன் இப்ப முடிக்கலாம் அப்படிதான் எல்லாரும் முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அது முடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப ஏற்பட்ட மேன்மையில சத்திய வச்சு தேவனுக்கும் நம்பிக்கை இதுல கலந்துகிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபை சமாதானம் உண்டாவதாக.